ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் திரும்பவுமாக உங்கள் மத்தியிலே அடியனை கொண்டு வந்த தயவுக்காக, கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லைங்களா? உண்மையிலேயே உங்கள் சபையில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நான் பார்க்குறேன். உங்களை வித்தியாசமான முறையில் ஐயா உங்களை நடத்துகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ரைட். கர்த்தர் நல்லவர். நான் வார்த்தைக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற கர்த்தர் நீரப்பா. நீர் எங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களோடு உறவாட விரும்புகிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி தாரும். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீ பேசும். எங்களுடைய புரிதலை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கு ஏற்ற வண்ணமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை விலக்கி காண்பிக்கும்படியா நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தும்படி நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன இன்றைக்கு தலைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். எந்த அழைப்புங்க? பரம அழைப்பு. பரலோக அழைப்புன்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை ஹெவன்லி காலிங். யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு, யாருக்கெல்லாம் பங்குன்னு சொன்னா ஐயா கூட சொன்னாங்க. இந்த ஆலயத்தை கட்டுறதுல அவங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பங்குன்னா என்னென்னா, பங்குதாரர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் போட்டு வைக்கிறாங்க. ஒரு கம்பெனி ஷேரில் போடுவாங்க காசை. அப்போ அந்த கம்பெனிக்கு இவங்களும் பங்குதாரர் ஆயிரும். இன்னொரு வார்த்தை சொன்ன, இந்த கத்தோலிக்க சபையெல்லாம் இந்த பங்கு அப்படின்வாங்க. எந்த பங்கு? நாங்கள் அந்த பங்கில் இருக்கிறோன்னுவாங்க. மெம்பர்ஷிப், பார்ட்டேக்கர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஒரு பார்ட். பங்குன்னு என்னதுங்க? ஒரு பார்ட். அப்போது நாமெல்லாம் எங்கே பங்குதாரராக இருக்கிறோம்? பரலோக அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதின ஆசிரியர் நமக்கு இதை அழகாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதர சகோதரிகளே, நாம மறந்தே விடக்கூடாது. நாம் எதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய ராஜ்யம் அழிவுக்கு நேராய் வந்துவிட்டது, முடிவுக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் மனிதனுக்கு ஆட்சி செய்யும்படியாக கொடுத்தார் அதிகாரத்தை. அவன் என்ன செய்தான்? அதை சரியா இதுவரைக்கும் பயன்படுத்தலை. அந்த ஆட்சி முடிவுக்கு வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்துவிட்டது. அந்த ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ராஜ்யத்தை யார் ஆட்சி செய்ய போகிறது? நம்முடைய இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். அவருடைய ஆட்சியில் நாம் இருக்க போகிறோம். யாரெல்லாம் அதில் பதவியில் இருப்பாங்கன்றது தெரியாது. இந்த பூமியில் அவருக்காக பாடுகளை அனுபவிக்கிறவங்க அவர் பங்காளியாக இருக்கிறோன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் வரும்பொழுது அவரோடு கூட நாம் ஆட்சி செய்கிறவங்களும் இருப்போம், ஆட்சியின் கீழே இருக்கிறவங்களும்
இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, ஆக நாம் யார் பரம அழைப்பை பெற்றவர்கள் என்பதை மறந்தே விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் மறக்கக்கூடாது. அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. மனம் அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களுக்கு முதல் காணப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா மனம் திரும்புதல் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன இருக்கணுமா? ஐயா, நாங்கள் தான் மனம் திரும்பி தான் எங்க சபைக்கு வந்திருக்கிறோம். மனம் திரும்புதல் என்று சொன்னா நேராக ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவன் உடனே அப்படியே யூட்டர்ன் அடித்து வந்துடணும், திரும்பிடணும், அவ்வளோதான். அதுதான் என்னதுங்க மனம் திரும்புதல். சும்மா சைடில் இப்படி இப்படி டேர்ன் அடிக்கிறதுலாம் இல்லை, முழுசாக திரும்பிடணும், அபவுட் டர்ன். அதுதான் மனம் திரும்புதல். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஐயா, நான் மனம் திரும்பிட்டேன், ஆனால் என்ன பண்ண முடியல, என்னால் அந்த பழைய சுபாவங்களை என்னால் விட்டு வெளியே வர முடியல. ஒருத்தர் ஞானசானம் கொடுத்தாங்களாம். கொடுக்கும்பொழுது கையை தூக்கிட்டாராம். ஏன் தூக்கிட்டீங்கன்னு கேட்டால், என்னால் புகை பிடிக்காம இருக்க முடியாது, அதையும் உள்ளே போட்டு அமுக்கிட்டா அது என்ன பண்ண முடியாது எனக்கு. அதுபோல் அநேக நேரங்களிலே நாம் ஒரு சில ஏரியாவில் மனம் திரும்பாமலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களுக்கு முதல் காணப்பட வேண்டிய காரியம் என்ன சொன்னால் முழுமையான மனம் திரும்புதல். அல்லேலூயா. அது எப்படி தெரியும்? கனிகளினாலே தெரியும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி எனக்குள்ளே உண்டாகும். ஒவ்வொரு மரத்துக்கும் கனி அது அடையாளமாக இருக்கிறது. அந்த கனியானது அந்த மரத்தில் வெளியே காட்டும். அந்த மரமே அந்த கனியை புசிக்காது, மற்றவங்க தான் புசிப்பாங்க, இல்லைங்களா? அந்த மரத்தில் கனி இருக்குன்னா கல் வரும். நமக்குள்ள ஆவியின் கனி வெளிப்படுமே என்று சொன்னால் நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் மனம் திரும்புது என்று சொன்னால் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-16 வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. யாக்கோபு எழுதின நிருபத்தில் எழுதின அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14-16. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். ஆமா, இது என்ன சொல்றாருங்க? மறுபடியும் வாசிமா. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும். எப்படிப்பட்ட வைராக்கியமா? வைராக்கியம் இருக்கும், ஒரு சிலருக்கு கசப்பான வைராக்கியமும் இருக்குமா. நான் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு டெலிவரி மேன். இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி எடுத்துகிட்டு வந்து சுட சுட ஆறுறதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிடணும், அப்படி தானே அவங்களுக்கு கண்டிஷன். ஜொமேட்டோ ஸ்விக்கிலலாம் அந்த ஃபுட்டு ஆறுறதுக்குள்ளே டெலிவரி பண்ணிடணும். அப்படி தான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஒரு டெலிவரி மேன், டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் கொடுத்த ஃபுட்டு உங்களுக்கு எல்லோரும் என்னை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம், கரெக்டாக உங்கள் வாய்க்கு வரும் ஃபுட்டு. அப்படி குனிஞ்சிக்கிட்டீங்க இல்லை அப்படி கண்ணை மூட்டிங்கன்னா அது எங்கே போயிடும்? வேறு எங்கன்னா போயிடும். ஹல்லேலூயா. அப்போ கசப்பான வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. வைராக்கியமே இருக்கக்கூடாது. எதில் வைராக்கியம்? பக்தியில் இருக்கணும் வைராக்கியம். கர்த்தருடைய விஷயத்தில் வைராக்கியம் இருக்கணும். நாம் மற்றவங்க கிட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கசப்போடு என்ன செய்யக்கூடாதுங்க? வாழக்கூடாது. இருக்கும் எல்லாருக்குள்ளும். குடும்பம் சொன்னால் பிரச்சனைகள் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும். ஆனால் என் ஆவியின் கனி வெளியே காட்டணுமே. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆயிற்றே, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபையின் பிரமாணத்துக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆயிற்றே. ஆகையினால கிறிஸ்துவை உடையவர்கள் தான் ஹல்லேலூயா பரம அழைப்பை பங்குள்ளவர்கள். இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் ரட்சிப்பை என்ன பண்ணப்படலைங்க?
ஓப்பன் ஆகலை. இஸ்ரவேல் அல்லாத நமக்கு தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருங்க, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அது முடிவுக்கு வரும், எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிற்பாடு தான் இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணப்படுமா, ரட்சிப்பு ஆண்டவர் கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், நாம் முழுக்க முழுக்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். முழுமையான மனம் திரும்புதலை நோக்கி நம்ம என்ன செய்யணுங்க, என் இருதயத்தை திருப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. ஆக எனக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது. வாசிமா, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். ஆமா, செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படியில மிதிக்க மாட்டோம்னு ஒரு டயலாக்லாம் இருக்குதுல்ல நம்ம நடைமுறையில். செத்துட்ட பிறகு அவன் வாசப்படி மிதிக்க போகிறது இல்லை. அது என்னமோ தெரியல அந்த டைலாக். நான் செத்தாலும் வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். நான் அப்படி வளர்ந்தவன், நான் இப்படி, எனக்கு என்ன இருக்குது, நான் உப்பு போட்டு சாப்பிட்றவன், அதனால் எனக்கு சுகாதாரம் இருக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். வேண்டாம், அதில் பெருமை பாராட்டாதீங்க. வசிமா, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பேய்த்தனத்துக்கு அடுத்தது ஜென்ம சுபாவம் எனக்குள்ள சாகணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதலின் வாழ்க்கையில். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நாமளே ஸ்கேன் பண்ணுறதுக்கு விட்டு கொடுக்க போகிறோம். நாமளே செல்ஃபாக அனலைஸ் பண்ண போகிறோம். எனக்குள்ளே எதுலலாம் நான் மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்குது, எனக்குள்ளே என் இருதயம் முழுமையாக ஆண்டவர் பட்சமாக திரும்பிடுச்சா. அது எப்படின்னா, கரெக்டாக இப்போ தான் இங்கே தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணுங்க, மேட்ச் ஆகணும். அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக இயேசுவை போல. ஆமென் சொல்லுங்க, இயேசுவை போல. ஐயா ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையே. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே வைக்கிறேன். அவர் சொல்லிக் கொடுக்குறாரே, அவர் சொல்லித்தராரு. கஷ்டம் இல்லை, அவரை போல மாறணும். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கமே, மனம் திரும்புங்கள். அவங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்பாதவங்களுக்கு இல்லை. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படியாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பரீட்சைகள் ஆண்டவர் வைக்கிறார். எக்ஸாமு, டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட்டு, ஆஃப் இயர்லி, ஆனுவல்னு சொல்லி பசங்களை வைக்கிற மாதிரி நமக்கு நிறைய டெஸ்ட்டு வைப்பார். நான் அதில் பாஸ் ஆகிறேனா ஃபெயில் ஆகிறேனா நமக்கு தான் தெரியும் அது. அல்லேலூயா. ஆக பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் துர்சிந்தையை, துர்செய்கையை, கசப்பான வைராக்கியத்தை, விரோதத்தை விட்டு வெளியே வர வேண்டும். உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை விட்டு வெளியே வரணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 21 வரைக்கும் நம்ம எல்லாம் கேட்ட சத்தியமாக இருக்கலாம். ஒருவேளை இது நீங்கள் வாசித்த பகுதியிலாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த காலை வேளையில் நம்மோட பேசிக்கொண்டு இருக்கிறார். நாம் யார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல. அப்படிதானங்க, அப்படிதானங்க. இந்த பூமி என் சொந்தமல்ல, பரதேசியாய் நான் நடப்பேன், என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுவுடன், என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுவுடன், நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம்
நடப்பேனே சுவுடன் நடப்பின் காலமெல்லாம் பள்ளத்தாக்கிலே அவர் நீலி சாரோனிலே ஓ ரோஜா பள்ளத்தாக்கிலே அவர் நீலி சாரோனிலே ஓ ரோஜா நடப்பேனே சுவுடன் நடப்பேன் காலமெல்லாம். இந்த பூமி சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருங்க, ஒரு ராஜ்யத்தை அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நான் என்ன செய்வேன், திரும்பமாக வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டாக்கியிருக்கிறேன். ஆகவே அந்த அழைப்புக்கு நாம் இந்த பூமியிலே ஆயத்தம் பட்டு கொண்டிருக்கிறோம். அதை மறந்து விடக்கூடாது. எதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? ஒரு அம்மாவை பார்த்து கேட்டாங்களாம், அம்மா சர்ச்சுக்கு போறியே, என்ன ஆயிடுச்சு உனக்கு, அதனால என்ன பிரயோஜனம்? உங்களை பார்த்து ஒருத்தன் கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு நேராக வருது. உங்களுக்கு என்ன வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறியே, அதனால என்ன உனக்கு பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வச்சா என்ன பதில் வச்சுருக்கீங்க சொல்லுவீங்க? நிறைய பதில் இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சா, நான் வெளியே போகிறேன் வரேன், மறுபடியும் வீட்டுக்கு போனோன்னு நான் என்ன செய்கிறேன், கை கால் முகத்தெல்லாம் கழுவுறேன், குளிக்கிறேன், என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி மறுபடியும் அழுக்காவது திருப்பி என்ன பண்ணுறேன், துவைச்சி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன். அதுபோல தான் நான் ஆலயத்துக்கு போகும்போது அது ஒர்க் ஷாப், அது வாஷிங் மிஷின் போல் என்னை என்ன பண்ணுறது, தேவ பிரசன்னம் என்னை சுத்திகரிக்குது, என்னை பரிசுத்தப்படுத்துகிற இடம் அது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். கேள்வி கேட்டுங்க எப்படி புரிஞ்சுதோ, ஆனால் அந்த அம்மா சொன்ன பதில் அது. நான் ஆலயத்துக்கு நான் போயிட்டு வர்றதுனால இந்த சமுதாயத்தில் நான் கெட்டு போன அந்த சமுதாயத்துக்குள்ளே நான் போயிட்டு வரேன்ல, அப்போது ஏதாவது என்னை அறியாமல் என்ன பண்ணுது, எனக்குள்ள பாவம் ஒட்டிக்குது. தூசி உட்காருது, ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தேன், தூசி படியும், அதை மறுபடியும் நான் என்ன செய்யணும், அதை துவைக்கணும், வாஷ் பண்ணணும், அப்போ தான் அது க்ளீன் ஆகும். ஆகவே ஆலயத்துக்கு நான் ஏன் வருகிறேன், ஏன் ஆலயத்துக்கு வர்றது, ஆண்டவருடைய ஆராதனைக்கு வர்றது விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் வேதம் சொல்லுது. அப்படின்னா நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். சான்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸை எங்கே வச்சு பரிசுத்த ஆவியானவர் செய்தார்னா, அவருடைய சபை கூடுதலிலே. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியவர் அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பூமியிலே ஆண்டவருடைய ராஜ்யம் ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, இந்த ஆலயத்தின் மூலமாக அவரை ஆராதிக்கிற சபை கூடுகை மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று, கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டாயிற்று. ஒரு நாள் மணவாளனாகிய அவரோடு மணவாட்டியாகிய சபை சேர்ந்து அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே, புதிய வானம் புதிய பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதற்கு என் வாழ்க்கையில நான் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில நான் விட்டு கொடுக்காம என் மனம் திரும்பாது. என் மனம் அவரை முழுமையாய் திரும்பி இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்குன்னு அவையாவன ஒரு 17 ஆமாம் அந்த இடத்துல கிரியைகளை சொல்லியிருக்கு. அதுல வாசிங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கு, வெளியே தெரியுது. எல்லாம் மாம்சத்தின் கிரியை என்பது வெளியே தெரியும். அதே போல ஆவின் கனியும் வெளியே தெரியும். சரிங்களா? மாம்சத்தின் கிரியைகள் அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. எத்தனை இருந்தது கவுண்ட் பண்ணீங்களா? 17. வெரி குட், தேங்க்யூ. இதுல நம்ம சொல்லலாம் மாம்சத்தின் கிரியைகள்
இந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. இந்த 4 ஒரு ஃபேமிலி. நம்ம சொல்லலாம், நான்லாம் விபச்சாரம்லாம் பண்ணுறதில்ல, வேசித்தனெல்லாம் பண்ணுறதில்ல, அந்த காம விகாரம்லாம் எனக்குள்ளே இல்லை. விக்கிரகம் என்பது ஒரு சிலையை வச்சு வணங்குறது தான் விக்கிரகம் இல்லை. ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வேற நம்ம எதை வச்சாலும் அது விக்கிரகமாக மாறிடும். ஆமென். ஆமாம், வேற எதை வச்சு யாரை வச்சாலும், மனுஷனை வச்சா கூட, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல யாரை நம்ம வைக்கிறோமோ, எதை வைக்கிறோமோ, ஒரு வேளை அது பொருளாக இருக்கலாம், ஒரு மனுஷனாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆண்டவரை நேசிக்காமல் நீங்கள் இந்த பூமியில் ஒருத்தரை நேசிக்கிறவங்களா இருக்கலாம், அது விக்கிரகமாயிரும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஹீரோ வர்ஷிப் தான் அதிகமாக இருக்குது. வர்ஷிப் லீடர் தான் இன்னைக்கு யாருங்க அவங்களுக்கு ஹீரோ. அவர் கையை அசைச்சா எல்லாரும் ஆன்னு கிளாப் பண்ணுறது, இப்படி அசைச்சா அப்படி டான்ஸு. பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கிற அந்த கடைசி நாட்களில் அது விக்கிரகம். விக்கிரகம், பில்லி சூனியம், அதான் பார்த்தோம் இல்லைங்களா. வைராக்கியம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு என்ன பண்ணும், நானே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அதுதான் சொன்னார் இல்லைங்களா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றார், ரெண்டங்கம் பண்ணுறது பில்லி சூனியத்துக்கு. பிடிவாதம், வைராக்கியம் ரொம்ப, அது பிறவிலிருந்தே ஒரு சிலருக்கு வரும். இருக்கக்கூடாது, அது ஜென்ம சுபாவம், அதை விட்டு நான் வெளியே வரணும். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், வேசித்தனம், விபச்சாரம். விபச்சாரம் விபச்சாரம் எதுங்க? நான் விபச்சாரமே பண்ணல அப்படின்னா, நான் ஒரு ஸ்திரீயை விச்சையோடு நான் பார்த்துட்டு இருதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டேன். இயேசு கிறிஸ்து ரொம்ப டைலூட் பண்ணிட்டாருங்க. நியாயப்பிரமாணத்தில் வந்து நீ செஞ்சாதான், இங்கே பார்த்தாலே. ஆமாம், அப்போ எவ்வளோ 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 ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறார் பாருங்க. 10 கட்டளையா 2 கட்டளையா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். அப்போது விபச்சாரம் நான் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து இச்சையாக பார்த்துட்டாலே முடிஞ்சிடுச்சு. விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள், கொலை. யாரும் நம்ம கத்தியத்து கொட்டு குத்த வேணாம். நீ நான் நாக்கில் யாரையா சபிச்சாலே கொலை பண்ணுறதுக்கு. மூடனே என்று சொன்னா, மதிகேடன் என்று சொன்னா, முட்டாள் யாரா திட்டா, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாலே யாரையும் யாரை பார்த்துன்னா கொள்ளக்கூடாதுங்க. வேஸ்ட்டுன்னு சொல்கிறாதே, அவன் வேஸ்ட்ரா, அசால்ட்டாக நம்ம பேசுவோம்ல, அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. வீணன் என்று சொன்னால் அவன் யார்? எரி நரகத்துக்கு. மூடன் என்று சொன்னால் அவன் கொலைபாதகன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நாவல பசங்களை திட்டுவோம், பிள்ளைங்களை திட்டுவோம். கோவம் வந்துச்சுன்னா நம்ம வாயில் வர வார்த்தை நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதில் என்ன சொல்லுதுங்க? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அப்போ நான் கொலை செய்யலைன்னு நம்ம சொல்லலாம், கத்தி எடுத்து குத்தலை. ஆனால் வாயின் நாவில் பட்டயமாக யூஸ் பண்ணுறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகையினாலே நாம் யார்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவள். நான் முழுமையான மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கணும். என் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் விட்டொழிந்திருக்கணும். எனக்குள்ளே காணப்படுகிற அசுத்தங்கள் நீங்கி இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே காணப்படணும். ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசினார், நானும் பார்த்துட்டே இருந்தேன். அந்த டிஜே ஏன் அப்படின்னா, அது நரகத்தில் போட்டு ஆடுறதுக்கு இடம். அதில் எங்கே ஆடக்கூடிய இடம்? நரகத்தில். பிசாசு கூட்டம் ஆடுற இது அதுதான் அவ்வளோ நேரம் ஐயா பேசிகிட்டே இருக்கிறேன், நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆவியானவர் ஒரு மூலமாக சொல்லிகிட்டே இருக்கிறார். நிறைய பேருக்கு காதில் ஒரு சிலருக்கு போலக்குது. அதனால தான் ரொம்ப நேரம் திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கிறார். அதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டானிக் போட்டுட்டு ஆடுவாங்க. அந்த டானிக் எவ்வளோ நேரம் அது இருக்குதோ அந்த ஸ்ட்ரென்த்து அது வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படி தான். இப்போ எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணிச்சிங்க, அது டானிக்னா என்ன தெரியும் சொல்கிறது புரியும் உங்களுக்கு. அப்போது அவங்க டிசைனாக கால் என்ன பண்ணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு தான் அந்த மியூசிக். அது பிசாசு
கூட்டம் எங்கே ஆடுறதுங்க? நரகத்துக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அங்கே போய் ஆடுறதுக்கு. அது நமக்கு வேணாம். அது நம்ம எங்கே போகிறோம்? ஹல்லேலூயா! தேவ ராஜ்யத்துக்கு பங்குடையவர்கள் நாம் அதற்கு பங்காளிகள், பரம அழைப்பை பெற்றவர்கள். ஹல்லேலூயா! சந்தோஷம் வரணும், சொல்லும் போதே நமக்குள்ள பூரிப்பு வரணும். நான் பரம அழைப்பை பெற்றவன், அதுக்கு பங்குள்ளவன். ஆண்டவர் வரப்போகிறார், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் பரிசுத்த ஜீவியத்தில் இன்னும் 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 என்ன செய்யணும்? நான் ஆனால் அது ஒரு போராட்டம் சொல்றார். அதே கலாத்தியரில் அதே 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் நினைக்கிறோம். வாசிங்கம்மா, 17ஆம் வசனத்தில் வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆனா இது போராட்டம். இதுதான் நல்ல போராட்டம். இதுதான் எதுமா? குட் ஃபைட். பவுல் சொல்றார் இல்லைங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த. அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே தான் செய்கிறேன். எனக்குள்ள என்ன பண்ணுது? அந்த பாவம் இருக்குது, ஜென்ம சுபாவம் எனக்குள்ள. நான் அதை வெறுக்கிறேன், ஆனால் கூட என்ன செய்யுது? அதுதான் போராட்டம். அதுதான் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக அனுதினமும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் ஜெயிக்கணும். ஜெயித்தாதான் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்து வச்சிருக்கிறாராம்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனு தான் தேவராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆகவே அனுதினமும் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த போராட்டத்திலிருந்து நான் வின் பண்ணணும், ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றா இல்லைங்களா? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா! நீங்களும் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும். எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நோ ஒன் பர்ஃபெக்ட். பேசுகிற நானும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் நாம் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்கிறோம். ஐயா சொன்னால பரிபூர்ணத்துக்குள்ளே நாம் என்ன செய்துட்ருக்கிறோம்? கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பூரணப்படுத்துகிறார். அது பரிபூர்ணமாய் மாற வேண்டும். ஒரு கருவில் முட்டையில் இருக்கிற கோழி குஞ்சு எப்படி வரணுங்க? அந்த கரு அது என்ன உருவாகணும். கரு உருவாகும் அழகாய். அதற்குரிய அந்த உருவம் வந்த பிறகு தான் அந்த ஓடை உடச்சிக்கிட்டு அந்த அழகாய் பறவை வெளியே வருவது போல இந்த பூமியிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எக்காலம் துணிக்கும் மறுரூபமாக்கப்படுவோம். அதுதான் ரோமர் 12:1 சொல்றார் இல்லைங்களா? நாம் மறுரூபமாக்கப்படுவோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறோம். பரமழைப்பை பெற்றவர்கள் என்ன ஆகுவாங்க? எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது இந்த சரீரம் மறுரூபமாகும். எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக்காக நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். என் மனம் மாறணும், என் குணம் மாறணும், என் சுபாவம் மாறணும், என் பேச்சு மாறணும், எல்லாமே மாறணும். மொத்தத்தில் நான் மாறணும். ஏன்? நான் யார்? நீங்கள் யார்? பரிசுத்தவான்கள். பரிசுத்தமான நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! அதை மறக்கவே கூடாது. அதுக்கு தான் ஏன் இந்த ரெகுலராக ஆராதனையெல்லாம், ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வரோம்? தேவ சமூகத்திலே நாம் ஆயத்தமாகுகிறோம். என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், மற்றவர்களையும் நான் ஆயத்தப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா! உலகம், மாமிசம், பிசாசு. 1 யோவான் 2:15-17 வரைக்கும் வாசித்து பார்த்தா உலகம், மாமிசம், பிசாசை ஆண்டவர் வெறுக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அது வாசிமா 1 யோவான் 2:15-17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எப்படி அன்பு கூறுறோம்? நான் பிசாசு நேராக வந்தால் நம்ம உஷாராயிடும். ஐயா சொல்றார், காலைப்பூச்சி இருக்குது பிசாசு. நான் ஜோம் பண்ண பிசாசு உங்கள் காலைப்பூச்சி இழுப்பாடு. எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு ஐயா சொல்லுவார். ஆனால் அவங்களை என்ன பண்ணுறாருங்க? கொஞ்சம் அப்படி சொல்லி அப்படி தட்டி கிட்டி அழகாக கொண்டு வர்றாரு. ரொம்ப நீங்கள் அவங்களுடைய செல்லங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா! அதனால் அப்படி தான் காக்கா கண்ணை குத்திடும், பூச்சிக்காரன் என்ன பண்ணுவோம், உடனே புச்சின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்களா? அது போல் சொல்லி உங்களை வளர்த்துட்டுருக்கிறாரு. பத்திரம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்க. பிசாசு வந்துட்டானா கும்பலாக வச்சு
அப்படியே வந்து உங்ககிட்ட வந்துட்டு நம்ம உஷாராயிடுவோம்ல. அவன் எப்படி வருவான்? ரொம்ப அழகாக வருவான். மனுஷ ரூபத்தில் தான் வருவான். பிசாசு அழகானவனா? ஆமாம், லூசிஃபராக இருக்கும்போது அழகானவன் தான். பிரதான தூதர்கள் அவனும் ஒரு தூதன். ரொம்ப நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார் அவனுக்கு, பொறுப்பை. அவன் விழுந்து போனான் பார்த்தீங்களா, அப்போ அவனுடைய அழகெல்லாம் வீணாக போச்சு. அவனுடைய ரூபமெல்லாம் என்ன ஆயிடுச்சிங்க? அவ்வளோதான், மகிமையெல்லாம் இழந்துட்டான். அதனால் நம்ம எல்லாரும் அழகாக இருக்கிறோம்ல தெய்வ பிரசன்னத்தில், அவனுக்கு அது பிடிக்காது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பிரகாசம் இருக்கும் முகத்தில், அதை மறந்துடாதீங்க. அதனால் நம்ம மற்றவங்களோட நம்ம அழகாக, நீங்கள் மேக்கப்பே பண்ண வேணாம். தேவ சமூகத்தில் இருந்தாலும் முகம் எப்படி இருக்கும்? மோசே முகம் பிரகாசிச்சதில்ல. ஹல்லேலூயா. அவர் எந்த பியூட்டி பார்லாம் போய் ப்ளீச் பண்ணார் முகத்தை? அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவருடைய முகம் பிரகாசம் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக வருவான் பிசாசு. உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வருவாங்க, நேசத்தை காட்டிட்டு, பாசத்தை காட்டிட்டு. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கூட உன்னை நேசிக்கலப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க வாலிப வயசில் பிள்ளைங்கக்கிட்ட. பிசாசு அப்படி தான் வருவான். வந்து அந்த எர்த்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வருவான், உலக ஸ்நேகத்தை உன் இருதயத்தில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வருவான். அது என்னை ஆண்டவருக்கு விரோதமான பகைஞ்சனாய் மாற்றிவிடும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. வாசிமா. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? 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 எல்லாம் என்ன பாருங்க அப்போ. ஓகே, அப்போது நம்ம எதை நேசிக்கக்கூடாதான்? உலகத்தை என்னது ஐயா உலகம்? உலகம் என்னையா அது? உலகம்னா என்னையா? ஏன்னா உலகம்னா என்னதுங்க சொல்லுங்களா? மக்கள் கூட்டம் தான். மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டம் செய்கிற கலாச்சாரம், அவங்களுடைய பாரம்பரியம், அவருடைய தீய பழக்க வழக்கங்கள், அவர்கள் பின்பற்றுகிற காரியங்கள், உலகத்தில் தான் பாவமே நிறைஞ்சிருக்குது. ஒத்துக்கலாமா? ஆமே. உலகத்தில் தான் எல்லா பாவமும் இருக்குது. இதுவும் ஒரு உலகம்தான். கைக்குள்ளவே இருக்குது, நம்ம கைக்குள்ளே உள்ளங்கையிலே வந்துச்சு. இது ஒரு உலகம். இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? ரொம்ப ஆசை ஸ்நேகம் வச்சுக்க கூடாதான். பணம் கூட ஒரு பெரிய என்னதுங்க, அது ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கணும், அதை எஜமான ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அது நமக்கு எஜமான ஆகக்கூடாது. அது நம்ம வேலை விட்டால் அது செய்யும். அது போல தான் இது கூட. உலகத்தில் எங்கே என்ன நடக்குது இது பார்த்துடலாம். இதில் குட்டி உலகம், சினிமா தேட்டர் கூட போகாமல் வீட்டுக்குள்ளவே ரூமுக்குள்ளவே இதில் பார்த்துடலாம். எல்லாமே பார்க்கலாம். இதில் நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலை இல்லைங்களா? உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவன் வாசிமா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஒரு காலத்துல சபைலாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு ஒரு புத்தகத்தில் எழுதும்போது, சர்ச்செல்லாம் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சான், ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்துச்சான். இன்னைக்கு சபைகள் எல்லாம் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ரெஸ்டாரண்ட்டில் போய் உக்காந்தா என்ன பண்ணுவோம்? என்ன இருக்குங்க, ஒரு மெனு ஷீட் இருக்கும், கொடுப்பான். உங்களுக்கு எது வேணும் ஆர்டர் பண்ணுவான். உனக்கு பிடிச்ச சாப்பாடை என்ன பண்ணுவான்? எடுத்து வந்து தருவான். அவனுக்கிட்ட இருக்கிறது எடுத்து வந்து தரமாட்டான். நீங்கள் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோமோ. இன்றைக்கி சபைகளெல்லாம் ரெஸ்டாரண்ட்டாக மாறிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் என்ன நடக்குவாங்கன்னா, ஒரே சத்தமாக இருக்கும், ஊசி குத்துவாங்க, வலிக்குதே கத்துவாங்க. அங்கே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சர்ஜரி நடக்கும். வூண்டு இருந்துச்சுன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க, அதை க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி தானேங்க? அப்படி தானே? அப்போ அங்கே சத்தம் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும். அன்றைக்கு சத்தியம் அப்படி தான் வந்துச்சான். ஒரு காலத்தில் சபைகளெல்லாம் சத்தியத்தை சத்தியமாய் போதித்ததுனாலே பாவ ரோகமெல்லாம் நீங்கிச்சு. பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. சீழ்பிதுக்கப்பட்டாதான் அந்த ஊண்டு சரியாகும்.
ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் பெதுக்கப்பட மாட்டுது. அதெல்லாம் நீ வச்சு தொட்டனா வழியை வந்துச்சுன்னா, சத்தியம் உனக்கு எதை நேராக கண்டிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா எழுந்து வேறு சபைக்கு போயிடலாம். அது பக்கத்தில் அது நல்லா இருக்குங்க, போயிட்டு வந்துடலாம். க்ளோஸ் அட்டென்ஷன் இருக்காது. அவர் ஒரு கும்பலில் திருவிழாக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு ஆடி வந்துடலாம். நம்மளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நமக்கு ஏற்ற சபை, நமக்கு ஏற்ற போதகர்களை கடைசி நாட்களில் ஏற்படுத்தி கொள்வாங்களாம். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி சபைகள் ஆயிடுச்சு. ஜனங்களுக்கு ஏற்ற சத்தியம் நான் கொஞ்சம் ஐயா கண்டிப்பாக சொன்னால் ஜனங்க போயிடுவாங்க ஐயா வெளியே. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அடுத்து பிதாவின் அன்பில்லை. உலகமும் மாம்சத்தின் இச்சையும் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அல்லேலூயா. ஆகவே எனக்கு இந்த உலகம், மாமிசம், பிசாசு ஒவ்வொரு நாளும் போராட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்களா யாராக இருந்தாலும் மாம்சத்தில் இருக்க வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கும். அதை ஜெயிக்கணும். கடைசியில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்போஸ்தலனாகிய பவுல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இப்போ முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு என்ன இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நான் ஜெயிக்கணும். எப்படி நான் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆர்வம் வரும். இந்த மைக் டைசன் அப்படின்னு சொல்லி ஒரு குத்து சண்டை வீரன் தெரியும் எல்லாருக்கும் இல்லைங்களா, உலக குத்து சண்டை வீரன். அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு யாருன்னா காம்படிஷனாக வந்துட்டாங்கன்னா அவனை நான் வாட்ச் பண்ணுவேன். அவன் காலையில் 4 மணிக்கு எழுந்து ரன்னிங் போகிறேன்னா நான் 3 மணிக்கே எழுந்து நான் ரன்னிங் போவேன். அவன் 3 மணிக்கு எழுந்து ரன்னிங் போகிறான்னா நான் 2 மணிக்கு எழுந்து நான் ரன்னிங் போவேன். அவன் சொல்கிறான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டில். ஏன் அப்படின்னா, நான் தான் உலகத்திலேயே குத்து சண்டை வீரன் சாம்பியன்ஷிப்பை நான் விட்டு கொடுக்கக்கூடாது, அது என் கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஹோலிஃபீல்டுன்னு ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் அவனை பீட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா பின்னாடி பனியில் எழுதி வச்சுப்பான். ஆண்டவர் தான் எனக்கு பெலன் அப்படின்னு சொல்லி 2 பஞ்சு, ஒரே பஞ்சில் மைக் டைசன் கொடுத்தா மூளை கலங்கி விழுந்து செத்து போயிடுவானுங்க. நாக் அவுட் பண்ணிடுவான் மைக் டைசன். அப்படிப்பட்டவனை ஜெயிக்க யாருமே இல்லை. இந்த ஹோலிஃபீல்டுன்ற மனுஷன் அடித்தார். அதுக்கு காரணம் தேவ பலன் அவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு அப்படி தான் நமக்கு எதிர்த்து நிற்பான். எல்லாரும் பயந்தாங்க. 40 நாள் யாராவது ஒருத்தர் ஒண்டி கொண்டி வாங்க அப்படின்னு சொல்லி கோலியாத்து சவுண்டு கொடுத்துட்டே இருந்தான். சவுல் பெரிய ராஜா, அவன் நல்ல பெரிய ஜெய்சாண்டிக்கா இருப்பான். இப்போ எப்படி மிஸ்டர் யூனிவர்ஸ் இருக்கிறாங்க, மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பான், அது போல் சவுலுங்க. சவுல் அவ்வளோ அழகாக நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய அவர் ஒரு ராஜா. அவரே வரல கோலியாத்துக்கிட்ட. ஒரு இராணுவமே இருக்குது இஸ்ரவேல் இராணுவத்தில், எல்லாமே ட்ரைன்டு ஃபைட்டர்ஸு. யாருமே வரல. 40 நாள் காலையிலையும் சாயங்காலம் கோலியாத்து என்ன பண்ணுறாங்க, அசிங்கமாக பேசுகிறான். ஒருத்தன் வாங்க என்கிட்ட சண்டை போகிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. 40 நாள் யார் போய் வின் பண்ணுதுங்க, தாவீது போனான். சின்ன இளம் வயது தாவீது போய் கல்லில் அடிச்சு சாவச்சிட்டான். ஒரு கல்லை வச்சு. ஆமாங்க, நம்ம ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் ஏற்கனவே அவன் தலையை நசுக்கிட்டார். ஆனால் ஏன் இருக்கிறான் இன்னும் அவன்? பிசாசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தில் ஜெயிச்சிட்டார்ல, அப்புறம் ஏன் இன்னும் விட்டு வச்சுக்கிறாரு? நீங்களும் நானும் அவனை ஜெயிக்கணும். சும்மா வாழை ஆடிட்டு இருக்குது, அதை நீங்கள் ஜெயிக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே என்னால் இதை ஜெயிக்க முடியல, இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, இதை விட்டு என்னால் வெளியே வர முடியல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதை விட்டு வெளியே வர கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களுக்கு உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி முக்கியமாக அவசியம். அடுத்தது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கணும். மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கணும். யாராவது ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தோம்னா, இங்கே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்தில் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். பரமழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நீங்கள் அப்போ தான் குவாலிஃபை ஆக முடியும். நீதிமான் ஆகிற நீதிமான்கிற லிஸ்ட்டில் அப்போ தான் வர முடியும், ஞானஸ்தானம் எடுத்தால் தான். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தமாக்கப்படுதல்.
பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள போயிட்டு இருப்பது தான் ரட்சிப்பு எப்போ உண்டாகும்? கடைசி முடிவு வரைந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். டில் தி எண்ட், கடைசி வரைக்கும் ஆண்டுடைய வருகை. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு என்பது ஆன்கோயிங் ப்ராசஸ். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாங்க, ரட்சிப்பு என்பது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுதினமும் அது என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை இப்போ நம்ம சபையில் நான் கேட்குறேன், பொய்யே சொல்லலையா இது வரைக்கும் நான் அப்படின்னு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? ஒரு பொய் கூட சொல்லலையா நான் இது வரைக்கும்? நான் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்று நான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு பொய் கூட இது வரைக்கும் நான் சொல்லலைன்னு சொல்லி யாருன்னா சொன்னோம்னா அதுதான் பெரிய பொய்யா இருக்கும். முடியல இல்லைங்களா? இதோ வந்துட்டே இருக்கேன், இதோ பக்கத்தில் தான் இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தா 1 மணி நேரம் வர்றதுக்கு. அது நமக்கு பழகிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய பொய் இல்லை. பொய்யை அப்படியே டிசைனாக சொல்லுவோம். நம்ம பொய் மாதிரி இல்லாமல் அதை டிசைனாக சொல்லி நமக்கு அதில் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிருப்போம். பொய் தான், அது சின்னதோ பெருசோ பாவம் தான். அதில் சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் ஆண்டவர் பார்க்கல. பாவம்னா என்ன? கீழ்ப்படியாமை, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே, கட்டளையை மீறுவதே பாவம். கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன். நாங்கள் ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு ஆண்டவர் வெளியே துரத்திட்டாரு, ஒரு ஆப்பிள் தின்னதுக்காக வெளியே துரத்திட்டாரு. ஏதேன் தோட்டத்து நடுவில் ஒரு கட்டளை தான் இருந்துச்சு, அந்த மரம் கனியெல்லாம் அடுத்தது தான். கட்டளை மீறிட்டா அது பாவமாக ஆண்டவர் பார்வையில். இன்றைக்கு வரைக்கும் நான் எவ்வளோ சத்தியங்களை கேட்கிறோம். அனுதினம் இங்கேருந்து தேவ வார்த்தை டெலிவரி ஆகிட்டே இருக்கு. நிறைய வாங்குகிறோம், நிறைய சாப்பிட்றோம். ஒரு சிலது ஜீரணமாகுது, ஒரு சிலது அஜீரணமாகுது. கரெக்டாக அப்சர்வ் ஆகுது. ஒரு சிலர் உடம்புல போய் நல்லா வேலை செய்யுது, ஒரு சிலருக்கு என்ன பண்ண மாட்டுதுங்க, வேலையே செய்ய மாட்டுது. எல்லாம் கேட்குறோம், ஆனால் கீழ்ப்படுகிறோமா? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும், நடக்கிறவர்களாக இருக்கணும். அவர்கள் தான் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். நான் 100% என்னால் நான் கீழ்ப்படிய முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுங்க, அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே வரணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எக்ஸாம் ஹாலில் போன உடனே பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற எழுதின பிள்ளைங்களுக்குலாம் தெரியும், முதல்ல எதை தான் எழுதணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுதணும் இல்லையா? ஹால் டிக்கெட் இருக்கணும். முதல்ல ஹால் டிக்கெட் இருந்தால் தான் அந்த ஹாலில் எக்ஸாம் ஹாலில் விடுவாங்க. இன்றைக்கி ரட்சிப்பு தான் நமக்கு என்னதுங்க, ஹால் டிக்கெட். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த சபையில் நீங்கள்லாம் மெம்பராக இருக்கீங்களே, ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆதார் கொடுத்துட்டான். ஆதார் கார்டு, ஆதார் நம்பர். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வேறு நம்பர் ஒன்று, ஐயாவுக்கு வேறு நம்பர், எல்லாருக்கும் நம்பர் வேறு. என் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, உங்கள் நம்பரை நான் யூஸ் பண்ண முடியாது. தனித்தனியாக என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, தனித்தனியாக ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன். அப்போ அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணும். அதை எழுதாமல் நீ எவ்வளோ நீ கொஸ்டினை நல்ல பக்கவா நீ எல்லா கொஸ்டினும் விடாமல் எழுதியிருந்தா கூட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுலன்னா அது வேலிடே இல்லாமல் போயிடும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு என்னவா இருக்காருங்க, அச்சாரமாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே எக்ஸாம் ஹாலில் வந்ததும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலின்படி நான் என்ன செய்யணும், எக்ஸாமை எழுதணும். எக்ஸாம் ஹாலில் இப்போ எல்லாரும் இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி இருக்கும். கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் சோதிப்பார். என் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எக்ஸாமு, உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பரீட்சை இருக்குது. எல்லாரும் பரீட்சை ஹாலில் என்ன பண்ணோம், எனக்கு நான் பரீட்சைனே ஒத்துக்காதுங்க, எனக்கு ஊசினாவே அலர்ஜிங்க சொல்லுவோம் இல்லைங்களா? எக்ஸாமு டெஸ்ட்டுனாவே கிடுன்னு ஆடுங்க. இல்லை, இனி அதில் தப்பிக்கும்படியான போக்கையும் ஆண்டவர் சொல்லி தருவாராம். ஹல்லேலூயா. பக்கத்தில் வந்து நீ எப்படி எழுதணும்னு சொல்லி தருவார். எப்படி நீ அந்த சோதனையிலேருந்து தப்பிச்சுக்கணும், அந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணணும், அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாங்க,
இன்னும் வெளியில் இருக்கிறவங்களும் நம்ம ரொம்ப யோக்கியமாக வெளியில் இருக்காங்களே, இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே, அவங்களோட ரொம்ப இல்லை. சுனாமியில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே, கொரோனாவில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே, அவங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப யோக்கியமாக ரொம்ப நீதிமான்களா? சொல்லுங்களேன், ஏன் உயிரோடு இருக்கிறோம்? அவங்களாம் செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பேர் செத்து, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் வாரிடுச்சு. அது ஒரு வாரிடுச்சு. கொரோனா சுனாமி வந்து வாரின்னு போயிடுச்சு. இப்போ நம்மளாம் உயிரோடு இருக்கிற பூமியில் எதுக்காக? இன்னும் ரெடியாக அவங்க எக்ஸாமில் இன்னும் நிறைய எக்ஸாம் இருக்குது, பேப்பர் எழுதணும், இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஐயா எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க. கொரோனாக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தால், கொரோனா ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ ஒருத்தர் கேட்டார், என்னையா ரொம்ப க்ளோஸ். ஆமாம், அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, எழுதிட்டு எக்ஸாம் வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சியா? நாங்கள் எழுதி நிற்கிறேன் அப்படின்னு. இன்னும் முடியல, எழுது. கிரேஸ் பீரியட், கிரேஸ் டைம் கொடுத்துக்கிறாங்க, 10 மினிட்ஸ் தருவாங்கள்ல. அது போல் கிரேஸ் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இன்னும் கிரேஸ் டைம் கொடுத்துக்கிறாரு. இன்னும் எழுது, இன்னும் பாஸ் பண்ணணுமே. நான் இன்னும் முடிக்கல எக்ஸாம். ஹல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நாம் தகுதி அடைய வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். மத்தேயு 7:21 வாசிமா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். 7:21 மத்தேயு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இது ரொம்ப 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 முக்கியமான வசனம். இது ரொம்ப 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 முக்கியம். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இது நம்ம தேவராஜ்ய பரலோக ராஜ்யத்துக்கு அழைப்பு பெற்றுட்டோம், அதில் நுழையணும். இயேசுக்கு சொல்கிறாரு, அது ஜீவனுக்கு போகிற வாசல், அது இடுக்கமான வாசல். அது கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான், எல்லாரும் போக முடியாது. ஹைவேஸில் எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. இது வந்து வழியை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், கண்டுபிடிச்சா அந்த வழிக்குள்ளே போகிறதே கஷ்டம் அப்படின்ட்டார். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அது போராட்டம், எக்ஸாம். இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காம வெளியவே வந்துட்டால் அவங்க பாஸ் பண்ண முடியாது, ஹையர் ஸ்டடிக்கும் போக முடியாது. நீட்டு போட்டான்ல, எதுக்கு நீட்டு போட்டான்? எதுக்கு கேட்டு போட்டான்? எதுக்கு டேட்டு போட்டான்? டிட்டு போட்டானா? டீச்சர்ஸுக்கு ஏதோ போடுறான்ல. ஏன் போடுறான்? அந்த தகுதி அடையிறதுக்கு, அந்த வேலையை செய்யறதுக்கு நீ தகுதியாக இருக்கிறியா? இங்கேருந்து நீ அமெரிக்காவுக்கு போகணும், ஒரு எத்தனை 10,000 கிலோமீட்டர் தூரமா, எத்தனை 1000 கிலோமீட்டர். அதுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து டோஃபல், அவன் பேசுகிற ஸ்டைலில் நீ இங்கிலீஷ் பேசணும். நம்ம சாதாரண இங்கிலீஷில் அவன் ஏற்றுக்க மாட்டான், அப்படி குழைச்சி பேசணும். ஐ ஆம் ஃப்ரம் அப்படின்னு. அப்படி டோஃபல் நீ பேசினா தான் அவன் என்ன பண்ணுவான், உன்னை பாஸ் பண்ண வைப்பான். அந்த நாட்டுக்குள்ளே நுழையத்துக்கு அவன் ஒரு தகுதியெல்லாம் வச்சுருக்கிறான். ஏங்க பரலோக ராஜ்யம் அவ்வளோ இதுவா? ஹல்லேலூயா. அதில் போகிறதுக்கு, அவர் ராஜ்யத்தில் சேர்றதுக்கு நம்ம தகுதி வேணும், அடையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறார், அதுக்கு முக்கியமான தகுதி பிதாவின் சித்தம் செய்யணும். அங்கே பாருங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசு துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம். இதெல்லாம் யாருங்க? பெரிய பெரிய மைட்டி கன்வென்ஷன் ஸ்பீக்கர்ஸ், மைட்டி ஒர்க்கர்ஸ், மிராக்கிள் ஒர்க்கர்ஸ். பிசாசை துரத்திருக்கீங்களா? யாருன்னா துரத்திருக்கிறோமா? அப்போ வந்து தகுதியெல்லாம் யாருங்க? இங்கே 3 தகுதியை சொல்லிக்கிறார். யாரு? பிசாசை துரத்திக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறாங்க, அற்புதம்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இயேசுநாதர் சொல்கிறாரா, உங்களை தெரியாது அப்படின்னு. தெரியாதா? இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். நல்லா பழகணுங்க. ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க, அங்கே போயிட்டு ஹலோ எனக்கு தெரியுதா, யார் நீ அப்படின்னாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியாதே. அடப்பாவி, எவ்வளோ க்ளோஸாக ஒன்றா பழகணும், ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா போனால் வந்தோம். அவன் மேலே ஏறி உக்காந்த உடனே என்னை பார்த்து வந்து தெரியாதுன்றான். பற்றியா? ஏன்? அவன் ஸ்டேட்டஸ் மேலே இருக்குது, என் ஸ்டேட்டஸ் கீழே இருக்குது. அதனால் அவன் சொன்னால் எதனா என்ன ஆகிடும், ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ ஆகிட்டான் ஒருத்தன், கிட்டுன்னு எப்படியோ ஏறி போயிட்டான். நீ அவன்கிட்ட போய் நின்று எனக்கு தெரியாத மாதிரி போயிட்டான்னு வச்சுக்கேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல.
இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை அறியேன், உங்களை தெரியாதுன்னு. அதோட விட்டுட்டா நல்லா இருந்திருக்கும்ல. அடுத்து என்ன சொல்கிறாரு, அக்கிரமமாக செஞ்சாங்க. அக்கிரமமாக செஞ்சாங்க, ஊழியம் தானே செஞ்சாங்க. தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, பிசாசெல்லாம் துரத்தி விடுதலை கொடுத்தாங்க ஜனங்களுக்கு. அற்புத வாரம் செஞ்சாங்க. நடக்க முடியாதவங்க நடக்க வச்சுருப்பாங்க, காது கேட்காதவங்களை காது கேட்க வச்சுருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்களை கண்ணு தெரிய வச்சுருப்பாங்க, அந்த கட்டி இந்த கட்டியெல்லாம் சுகப்படுத்தியிருப்பாங்க ஜெபம் பண்ணி. பெரிய மைட்டி ஒர்க்கர், அற்புத அடையாளத்தோட இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்டர் செஞ்சாங்க. இவங்கள பார்த்து தான் சொல்கிறார் இயேசு. இப்போ அவங்களுக்கே இந்த நிலைமைலாம் நமக்கு என்ன நிலைமை சொல்லுங்களேன். அப்படி ஆண்டவர் வேலையை நாங்கள் உங்களுடைய நாமத்தினால எல்லாம் செஞ்சுமே ஆண்டவரே. தீர்க்கதரிசனம் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா? ஒருத்தரை பற்றி சொல்கிறது அவங்களுடைய நிகழ்காலம், அவருடைய கடந்த காலம், அவருடைய வருங்காலத்தை பற்றி சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை அது. எல்லாம் கிஃப்டட் பர்சன், இவங்க எல்லாமே கிஃப்டட் பர்சன், எல்லாம் வரம் பெற்றவர்கள், வரம் பெற்ற ஊழியர்கள். வைராக்கமாக ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் எதை செய்ய மறந்துட்டாங்க? பிதாவின் சித்தத்தை மறந்துட்டாங்க. பிதாவின் சித்தத்தை செய்ய மறந்துட்டாங்க. இங்கே ஓட நல்லா வண்டி. ஆண்டவர் ஒருத்தனுக்கு கிருபையை கொடுத்துட்டாரு, ஒருத்தனுக்கு வரங்களை கொடுத்துட்டாருன்னா திரும்பி பிடுங்க மாட்டார். வரம் என்பது அவராக கொடுக்கறது, நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. கிஃப்ட், எனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடு கேட்போமா? கேட்க மாட்டோம். கேட்போம்பா, நீ கேட்பியாப்பா? கல்யாணம் வச்சுட்டுன்னா எல்லா கிஃப்டோட வாங்கன்னு சொல்லணுமா? அவங்க வந்து போனாலே இப்போலாம் கல்யாணத்துலாம் எதுவும் இதெல்லாம் வைக்கிறாங்களாம் டப்பா. பெண் வீட்டார்து ஒரு பெரிய பெரிய ஸ்டீல் டப்பா, மாப்பிள்ளை வீட்டார் பெரிய ஸ்டீல் டப்பா. அதில் வந்து என்ன பண்ணிடணும், இப்போ அந்த முறையெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. போய் அங்கே போய் பசங்க கையில் போய் கையை அப்படி குத்து அவங்க வாங்கி பின்னாடி கொடுத்துன்னு, அப்படிலாம் வேணாம், அதில் போடு அப்படின்றாங்க. கிஃப்ட்டு ஆண்டவர் கிஃப்ட்டுனா என்னதுங்க? கிஃப்ட்டு அது கிஃப்டாக கொடுக்குறது. ஆண்டவர் யாருக்கு பிடித்தோ கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட கிஃப்ட் வாங்கினவங்க கிஃப்ட்டை வச்சு என்ன செய்துட்டாங்க? தேவ சுத்தத்தை செய்ய மறந்துட்டாங்க. கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, நல்லா புரிஞ்சுங்க. கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிறவங்களாம் பார்த்து ஓடாதீங்க. ஏசப்பாவே நமக்கு பெரிய கிஃப்ட்டு. ஹல்லேலூயா. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். சொல்லி சொல்லி ஏசப்பா தான் நமக்கு பெரிய கிஃப்ட்டு. அவர் என் உள்ளத்தில் இருந்தாரா, அவர் விருப்பத்தை நான் அறிஞ்சிக்கிட்டேன்னா, அதனை சித்தம்னா என்னங்க? விருப்பம். சொல்லுங்க, விருப்பம். டிசையர் ஆஃப் காட், வில் ஆஃப் காட். என் மனைவியினுடைய விருப்பத்தை நான் அறிந்திருப்பேன். ஏன்? என்னுடைய விழாயலம், என்னுடைய விருப்பத்தை என் மனைவி அறிந்திருப்பார்கள். உண்மைதானே? ஒரு காதலனுடைய விருப்பத்தை ஒரு காதலி அறிந்திருப்பாள், ஒரு காதலுடைய விருப்பத்தை காதலன் அறிந்திருப்பான். இதிலே அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் பிரயாசப்படுவார்கள். கண்டிப்பாக பிரயாசப்படும். நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? விரும்பாததை செய்ய மாட்டீங்க. கரெக்டு தானே நான் பேசுறது? எதனா ஆப்போசிட்டாக பேசுகிறேன்னா, நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். அவங்களுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டோம், விரும்பாததை செய்ய மாட்டோம். சிம்பிள், அவ்வளோதான். சித்தம். நான் அவரை நேசிக்கிறேன், பிதாவை, என் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவருடைய விருப்பத்தை மாத்திரம் நான் செய்வேன். எனக்கு ஆண்டவர் எனக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு,
ஏன்னா என்னை நேசிக்கிறதுனால அதை வாங்கிட்டு அவரை நான் ஏமாற்றக்கூடாது. ஒரு பொண்ணு ஒரு பையன் விரும்பின்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டானா, நான் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னுடைய பழைய காதலனையும் நான் நேசிப்பேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லிச்சா. அவன் கட்டிப்பானா? கட்டிப்பானாப்பா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறோம். பழைய வாழ்க்கையும் நம்ம வச்சுக்கிட்டு ஆண்டவரையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறோம். முடியாது, அது முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முழு இருதயம், உன் முழு மனசு, முழு ஆத்துமா, ஃபுல் 100% கேட்குறாரு. 99.9 அப்படிலாம் இல்லை, 100% என்ன நேசிக்கணும். என்னதான் நீ நேசிக்கணும். என்ன இது, அது என்ன தப்பா? ஜெலஸ் காட். ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்? அந்த விஷயத்தில் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். என் பிள்ளை என்னதான் நேசிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் ஐயா உங்களால் டிஜே பற்றி பேசவே வேணாம். பார்த்துங்க, நீ ஆண்டவர் நேசிச்சா அவருக்கு எது பிடிக்கும் நீ தெரியும் உனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், பிதாவின் சுத்தத்தை செய்கிறவன் பரம அழைப்பை பெற்றவன், அதிலே பங்குள்ளவன். முடிச்சிடலாங்களா? செய்தி இன்னும் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானா நம்ம பார்ப்போம். டைம் எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யார்? பரம அழைப்பை பெற்றவர்கள், பங்குள்ளவர்கள். ஆகவேதான் அவர் நம்மை ரட்சித்து இந்த திராட்சை தோட்டத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டத்திலே நாம் கனி கொடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சித்தம் வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சித்தம் இருக்குங்க. என்னை குறித்து ஆண்டவர் சித்தம் ஏதோ அதுதான் நான் நிறைவேற்றணும். நான் அவங்கள மாதிரி அப்படின்னு இருக்கக்கூடாது, நான் இவங்கள மாதிரி எப்படி போகக்கூடாது. நீ ஆண்டவர் சித்தம் உன் மனசில் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆண்டவரே பிதாவி சுத்தத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? அவர் மன விருப்பத்தை நிறைவேற்ற வைக்கிறார், நம்ம இருதயத்தில் வைப்பாராம். பிலிப்பியரில் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். சித்தத்தை மாத்திரம் நம்ம அறிஞ்சுக்கணும், எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கும். பிலிப்பியரில் முடிச்சிடறையா 2:13. பிலிப்பியர் 2:13 வாசிமா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தை நான் என் வாழ்க்கையில் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள வைப்பாராம். நீ என்ன செய்யணும்னு சொல்லி அந்த விருப்பத்தை, அதனால தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஒரு சிலர் நான் இந்த பையனை நேசிக்கிறேன், அதுதான் எனக்கு விருப்பம், அப்போ தேவ சித்தம் நினச்சிட்டு போயிடக்கூடாது. அது அந்த மாதிரி சொல்ல வரல இந்த வசனம், தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஊழியமாக இருக்கட்டும், தேவ செயலாக இருக்கட்டும், அந்த சபையில் அவனுடைய வேலையாக இருக்கட்டும், அந்த விருப்பத்தை ஆண்டவர் வைப்பாராம், அதை செய்கையாக மாற்றுவார். அதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் பரம அழைப்பை பங்குள்ளவர்கள். மறுபடியும் எபிரேயர் 3:1 மாத்திரம் வாசி முடிச்சிடுமா? எபிரேயர் 3:1 வாசிருங்க. திரும்பமா அந்த வசனத்தை வாசி முடிச்சிடலாம். இப்படி இருக்க பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்ம நடத்துவாரு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
இருதயமாகிய பலகைகளை எழுதப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.